பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். எவ்வளோ ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை, தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. நாம் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். யார்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பூமியில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பல இடங்களிலே பூகம்பங்கள், பயங்கரமான கால சூழ்நிலைகள், பயங்கரமான பிரச்சனைகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் எதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சில பேர் சொல்லலாம், அது இத்தனை வருஷமும் சொல்லிகிட்டே தானே இருக்காங்க, ஏசப்பா வரலையே அப்படின்னு சொல்லி நாம் அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது. வேதவசனம் சொல்லுகிறது, எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார், அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆயத்தம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, நாம் நினைக்காத நேரத்தில் அவர் வரப்போகிறார். நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நாம் மட்டும் இல்லை, நம்முடைய சமுதாயத்தில் இயேசப்பாவை கொண்டு செல்லணும். இன்னும் இயேசுவை அறியாதவர்கள் சீக்கிரம் இயேசுவை அறிந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வருகையில் அவரோடு கூட நாம் செல்லணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் இதை செய்ய வேண்டும். இந்த ஆயத்தத்தை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அதனால தான் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ ஆயத்தப்படுத்து, மற்றவர்களையும் நீ ஆயத்தமாயிரு, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நானும் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அவரை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி அவரோடு கூட நாம் செல்ல வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லுவோம், சீக்கிரமாக சொல்லுவோம், அவர் வார்த்தையை தைரியமாய் உலகத்துக்கு சொல்லுவோம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார், நாம் ஆயத்தமாக இருப்போம். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும், அடியேன் உட்பட நாங்கள் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.